ஹலோ மதுரை கடைகள் நண்பர்களே, நம்ம ஏற்கனவே நிறைய செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் கடைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த கடை கொஞ்சம் வித்தியாசமான கடை. இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு காரைக்குடி செட்டிநாடு அந்த டைப்பில் இருக்கிற வீடுகள் எல்லாம் இடிக்கப்படும்போது, ஸோ அதன் நிலைக்கதவுகள், அப்புறம் தூண்கள், அதில் கிடைக்கின்ற நிறைய பொருட்கள், கிச்சன் பொருட்கள் முதற்கொண்டு, தூண்கள் முதற்கொண்டு நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க. அது கிட்டத்தட்ட 100 வருட பழமையானதா இருக்கும். 100 வருடம் அதற்கு மேலே கூட இருக்கலாம். பட் நிறைய பழமையான பொருட்கள். இது உங்களுக்கு அந்த காலத்தில இருந்த அந்த மர தேக்குகள் வச்சு பண்ணது. அது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒருத்தர் மதுரையில ஒரு பெரிய குடோனில வச்சு அதை ரீசேல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ நம்ம அந்த இதில் பார்க்கலாம். இது ஒரு கடை தான். ஸோ நீங்கள் அதை நீங்கள் வாங்க முடியும். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இவர் எங்கே இருக்காருன்னா, நம்ம மதுரையில் தெப்பக்குளம் தாண்டி, மதுரை தெப்பக்குளம் தாண்டி விரகனூர் வரும். விரகனூர் தாண்டி போகிறப்போ வேலம்மாள் கல்லூரி வரும். ஸோ அதை தாண்டி போகிறப்போ உங்களுக்கு எல்கேடி நகர் வரும். அந்த எல்கேடி நகரில் தான் இவருடைய கடை இருக்குது. கீழே 2 நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலமாக நீங்கள் விலைகள் தெரிஞ்சுக்கணும்னா, இவர் விலைகள் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும் விலைகள். இது 20,000 முதல்லேருந்து உங்களுக்கு 1,50,000 லட்சம் 2 லட்சம் வரைக்குமே விலைகள் இருக்குங்கிறனால இது நீங்கள் கேட்டு நீங்கள் விருப்பப்பட்ட விலை இங்கே வாங்கிக்கலாம். அதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் பொருட்கள் உங்களுக்கு பிடிச்சி அந்த விலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இங்கே நீங்கள் வாங்கலாம். வாங்க, இவர் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கடை பூஜா அவுட்டோர்ஸ், எல்கேடி நகர் 1வது தெரு, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில். என்னென்ன சார் கிடைக்கும் நம்ம கடையில்? சார் உள்ளே வாங்க சார், காமிக்கிறேன். சார் நம்மகிட்ட நிலை, கதவு, ஜன்னல், கல் தூண், மரத்தூண் எல்லாமே கிடைக்கும் சார். எல்லாமே 100 வருஷம் பொருள், நல்லா பழமையான பொருள், நல்லா இருக்கும் சார். 100 வருஷம் உழைச்சது இன்னும் 100 வருஷம் உழைக்கும் சார். ரொம்ப அருமையான பொருள் சார். வாங்க பாருங்கள். பார்க்கலாம். வாங்க சார், பாருங்கள் சார். சார் இது பாருங்கள், இது புதுக்கோட்டையிலேருந்து வந்தது சார் நிலக்கதவு. இது மரம் பொரசு மரம். பொரசு மரம். இது அந்த காலத்தில் சிலோன்லேருந்து வந்தது மரம். நம்ம நாட்டில் மரம் கிடையாது, பொரசு மரம் கிடையாது. நம்ம நாட்டில் பூவரசு மரம் தான் இருக்குது. இது பொரசு மரம்ன்றது அந்த காலத்துலேருந்து வந்தது சார். அந்த காலத்தில் செஞ்சது பாருங்கள். இது பின்னாடி பாருங்கள் சார். பின்னாடி பாருங்கள் சார். ரோஸ் விட்டு சார். அது பார்த்து சார், அது ரோஸ் விட்டு சார். இது நிலக்கதவு. இது உங்களுக்கு பொள்ளாச்சி சைட்லேருந்து வர்றது சார். உங்களுக்கு பொள்ளாச்சி பக்கத்துலேருந்து வர்றது. இது ரோஸ் விட்டு மரம் தோதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சார். 100 வருஷம் உழைச்ச சார். 100 வருஷம் உழைக்கும் சார். சூப்பர். பாலிஷ் போட்டது மாதிரி பாலிஷ் பண்ணணும் சார். இது பாருங்கள் சார். இது திருவண்ணாமலையிலேருந்து வந்தது சார். திருவண்ணாமலை. ஓ சூப்பர். பூரா நல்லா அருமையான வேலைப்பாடு சார். சூப்பராக இருக்கும் சார். இந்த கதவு ஃபுல்லாக நல்லா இருக்குமா சார்? அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சார். நல்லா இருக்கும் சார். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியா? ஆமாம். ஓகே. இங்கே வாங்க சார். இது இளையாங்குடிங்களா சார்? இது இளையாங்குடி செட்டிநாடு சார். இளையாங்குடி பரமக்குடி அந்த சைட்லேருந்து வர்றது சார். இது டப்பா மாதிரி. இது பாக்ஸ் டைப் நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க சார். பெட்டி நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஆமாம். இது 1.25 செவத்தில் 1.25 செவத்தில் வைக்கிறது. இப்போ இது பார்டர் கட்டி நம்ம வச்சுக்கலாம் சார். ஓகே சூப்பர். இது பழைய காலத்து பீரோ சார். ஆமாம். ஓகே. பட்டு ஜவுளி கடையில் ஆரம்ப காலத்தில் சௌராஷ்டிரா வீடுகளில் இருக்கும் சார். ஃபுல்லாகவே மதுரையில் ஜவுளியில். ஆமாம். பட்டு நெசவு நெய்கிறவங்கலாம். ஆமாம் சார், அது வச்சுருப்பாங்க. ஆமாம் சார். ஓகே சூப்பர். என்ன சார், என்ன விட்டுது? மரம் தோதுகத்தி சார். தோதுகத்தியும் தேக்குங்க சார். பர்மா தேக்கு, தோதுகத்தி. ஓஹோ ஓகே சார். இப்போ இதெல்லாம் நீங்கள் ரேட்டு சொல்லிக்கிட்டே போனால் நல்லா இருக்குமே சார். ரேட்டு ஒரு 4 நாள் மாறும் சார். அப்படியா? ஆமாம் சார். ரேட்டு நம்ம வாங்குறத பொறுத்து 10% லாபத்துக்கு விற்கிறோம் சார். வியாபாரம். ஆமாம். நீங்கள் ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க சார். இந்த ரேட்டு இப்போ சொல்ல முடியாது. சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது. ஆமாம் சார். நேரில் வந்தால் இல்லைன்னா நேரில் வந்தாலும் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ நீங்கள் எனக்கு மறுபடியும் சொன்னீங்கன்னா அது ஃபோனில் பேசிக்கலாம் சார். இந்த ஃபோன் நம்பர், இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 333 வாட்ஸ்அப் நம்பரு, 170 ஃபோன் நம்பரு. ரெண்டுமே ஆக்டிவில் இருக்கும். நம்பர் இருக்குது. ரெண்டுமே பண்ணிக்கலாம் சார். ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கேட்கலாம் இல்லையா? ஆமாம் சார், கேட்கலாம் சார். ஓகே சூப்பர். இது கோவில் கதவு சார். கோவில் கதவு? ஆமாம். இது கல்லுப்படியில் வர்ற கதவு சார். கல்லு நிலைக்கு வர்ற கதவு கோவில் கதவு. பார்த்தீங்கன்னா இந்த கூர் இருக்கும் பாருங்கள். அந்த பக்கம் 2 பக்கம் கூர் வரும். இதில் கோவில் கதவு இது போடுறது. சரிண்ணே. இப்போ இது இப்போ புதுசாக கோவில் கட்டுறாங்கன்னா இது யூஸ் ஆகும் சார். ஓகே. இல்லை நம்ம நார்மல் வீட்டுக்கு போட்டுக்கலாம். வீடுகளுக்கு போடுறது அது பெரிய நிலையாக போடணும் சார். பூஜை அறைக்கு போட்டுக்கலாம். பெரிய நிலையில் போடலாம் சார். பெரிய நிலையில். ஆமாம். ஓகே. இது பாருங்கள் சார். இது புக்கேஸ் சார். இது
இது புக்கேஸு. புக்கேஸ் நல்லா திறக்க முடியுமா அப்படின்னா? இந்த திறந்துடலாம் சார். சூப்பர். இந்த மாதிரி வரும் சார். ஃபுல்லாக பர்மா தேக்கு சார். இது தகரம் எடுத்துக்கிட்டு தகரத்தை எடுத்துகிட்டு கண்ணாடி போடணும் சார். கண்ணாடி போட்டால் நல்லாயிருக்கும் சார். ஓஹோ, ஓகே ஓகே. உயரம் 7 அடி இருக்குது சார். அகலம் வந்து 4 அடி வருது சார். இவ்வளோ ஹைட் இருக்குது. ஆமாம். நல்லா பெரிய பீரோ, பெரிய பெரிய பீரோலாம் நம்ம பழைய காலம் தான் பார்க்க முடியும். ஆமாம் சார். சார் இது மரத்தூண், கீழே கல் வரும், கல்லுக்கு மேலே மரத்தூண், தூணுக்கு மேலே வட்டக்கட்டை, அதுக்கு மேலே போதியில் வரும் சார். இது வந்து வீடுக்கு வந்து இந்த அந்த காலத்தில் வீட்டில் வந்து இதுதான் சார் தூணில் தான் வீடே நின்றுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு கட்டுறது இல்லை, இது அழகுக்கு வைக்கிறாங்க சார். முன்னாடி வீட்டுக்குள்ள ஃபுல்லாக வரிசையாக. ஆமாம், இது தூணுக்கு மேலே தான் வந்து வீடே நின்றுச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி நிற்கிறது இல்லை சார். இது வந்து இப்போ அழகுக்காக வைக்கிறாங்க சார். அழகுக்காக வைக்கிறாங்க. ஆமாம் சார். ஏன்னா இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து வீட்டுக்கு மேலே வச்சு கட்டணும்னா கட்டலாம், நீங்கள் வச்சு நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த இரும்பு வந்துருக்குல்ல? ஆமாம் சார், இதில் இரும்பு வந்துருக்கு. அதுதான் சார் வட்டக்கட்டை வைக்கிறது சார். வட்டக்கட்டை போதியில் வைக்கிறது சார். ஆமாம் சார். இதில் இல்லையா சார்? இதில் கம்பி சொருகிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை சார். சொருகினாலும் ஆள்கிட்ட பசை வச்சு ஒட்டிக்கலாம் சார். சரி, அது செட்டப் இருக்குது. இருக்குது சார். எல்லாமே இந்த இருக்குது சார். வந்து பாருங்கள், இந்த இருக்குது வட்டக்கட்டை, இந்த இருக்குது போதியல். எடுங்க, கையில் எடுங்க பார்ப்போம். இது வட்டக்கட்டை இப்படி வரும் சார். தூணுக்கு மேலே வரும் இப்படி. இதுக்கு மேலே போதியல் வந்து இப்படி வரும் சார். இந்த போதியல் இப்படி வரும் சார். இந்த இருக்குது அந்த போதியல் அப்படி தலைகீழ வரும் சார். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும் சார். ஓகே, சூப்பர். இந்த மாதிரி வரும் தூணுக்கு மேலே. இப்போ இந்த ஒரு தூணு, இந்த போதி, இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆவரேஜாக எவ்வளோ சார்? 20,000 வரும் சார். 20,000. ஆமாம், ஒரு செட்டு. கீழே கல்லுக்கு மேலே தூணுக்கு மேலே வட்டக்கட்டைக்கு மேலே போதியல். செட்டு அது சேர்த்து ஒரு செட்டு வந்து 20 ரூபா. ஒரு தூணுக்கு இல்லை, ஒரு தூணுக்குனா 20 ரூபா. ஆமாம். சரி, ஓகே. இது பாருங்க, ஊஞ்சல் பலகா பாருங்கள் சார். சார் இது பழைய காலத்து ஊஞ்சல் பலகா, 100 வருஷம் பழசு, பர்மா தேக்கு. அகலம் பார்த்தீங்களா எவ்வளோ அகலம் இருக்குது பார்த்தீங்களா? அகலம் 2.5 அடி அகலம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அகலத்தில் பலகா கிடைக்கிறது இல்லை. ஆமாம். இந்த பாருங்கள், இது வந்து நாங்கள் செஞ்சது இந்த ஊஞ்சல். இது பழசு, இது நாங்கள் செஞ்சது. ரெண்டுமே இருக்குது. ஆமாம் சார். நாங்கள் செய்கிறது வந்து கீழே வந்து பாருங்கள், இது வந்து மனோர பலகையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஊஞ்சலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சார் இது பர்மா தேக்கு சார். ஆமாம் சார். இந்த மாதிரி வந்துடும் சார். நல்லாயிருக்கும் சார். பழைய காலத்து ரவிவர்மா படம் சார். ரவிவர்மா படமா? பழைய காலத்து ரவிவர்மா படம். பிரிண்ட் படம் தான் இது. வந்து ராமர் பட்டாபிஷேகம். ஓகே. இந்த மாதிரி படங்கள்லாம் எங்ககிட்ட கிடைக்கும் சார். ஓகே. பழைய படங்கள் நிறைய இருக்குது சார். இந்த நிறையா இருக்குது பாருங்கள். இது ஒரு சாம்பிள். ஓகே. ஆமாம் சார். அந்த காலத்தில் பாருங்கள், வெள்ளி படம். வெள்ளியிலே பாருங்கள், விநாயகர் எல்லாமே, லட்சுமி, சரஸ்வதி எல்லாம் இருப்பாங்க. அந்த காலத்தில் வெள்ளியில் செஞ்சுருங்க. இப்போ யாரும் வெள்ளியில் படம் செய்கிறதில்ல சார். இது பழைய படம். இது போல் நிறைய படங்கள் இருக்குது சார். எல்லாமே நிறைய இருக்குது சார். பாருங்கள், இது பாருங்கள் சார். இது வந்து அகப்பை கூடு. அகப்பை கூடு அந்த காலத்தில் வந்து இப்போ கரண்டி தொங்க போடுறாங்கல்ல, இப்போ இந்த தொங்க போடுறாங்க, அந்த இதுதான் சார் அகப்பை. இப்போ முதல் அகப்பை இருந்த காலத்தில் இருந்து போட்ட அகப்பை கூடு. இது இப்போ டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க சார். இது உருளி சார், பித்தாளை உருளி. உருளி இப்போ வந்து பெரிய ஹோட்டல்களில் தண்ணி வைக்கிறாங்க. ஆமாம் சார். தண்ணி ஊற்றி வைக்கிறோம், பூ போட்டு வைக்கலாம் சார். இது பாருங்கள், பேனல் பாருங்கள் சார். பச்சை பலகான்னு சொல்லுவாங்க சார். இது பச்சை பலா வந்து வீடுகளில் வந்து இப்போ நிலைக்கு மேலே வைக்கிறது சார். நிலைக்கு மேலே வைக்கிறது? ஆமாம். நிலைக்கு மேலே வைக்கிற பச்சை பலா சார். சூப்பர். எல்லா பழம் இருக்குது சார். வேணுறோம் வாங்கிட்டு போகலாம் சார். இது ஆஃபீஸ் டேபிள் சார். பாருங்கள், பர்மா தேக்கு ஆஃபீஸ் டேபிள் சார். நீளம் 5 அடி, நல்லா ஃபுல்லாக பர்மா தேக்கு டேபிள், கடைசல் கால் உள்ளது, ரொம்ப அருமையான டேபிள். இது கீழே உள்ள டேபிள் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது 3 பீஸாக கழட்டிக்கலாம். ஒரு மாடி வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாடி வீட்டு கொண்டு போகிறவங்க கொண்டு போக முடியாதுன்னா இது வந்து இந்த பாக்ஸ் தனியாக வந்துடும், இந்த பாக்ஸ் தனியாக வந்து மேட்டாப் தனியாக வந்துடும். நம்ம கழட்டி மாட்டிக்கிற சிஸ்டம் இது. அப்போவே அப்படியே பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஆரம்ப காலங்களில் பண்ணியிருக்காங்க சார். ஸ்கூலில் உள்ளது சார். மேலே உள்ளது இது அப்படியே கொண்டு போகணும் சார். இது பர்மா பெட்டி சார். இது வந்து கம்பி பெட்டின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் கம்பியிலே பதிச்சிருக்காங்க பித்தாளையில். இந்த மாதிரி பதிப்பு வேலைப்பாடு பெட்டியெல்லாம் மட்டும் கிடைக்கும் சார். இந்த பெட்டி கிடைக்காது சார். இது அந்த காலத்து விளக்கு சார். இது ட்ரெயினில் வந்து இந்த இதில் வந்து வர விளக்கு எலின்ஸ் மாதிரி இருக்கும் சார். இந்த இது விளக்கு நல்லாயிருக்கும் சார். மேலே தொங்க போடுறது சார். ஆமாம், அதுதான் சார்.
லைட் எப்படி கரண்ட் வயர் போயிருக்கு மேடம் இது? ஆமாம், தொங்க போடுறது தான் சார். லென்ஸ் தான் சார். உங்களுக்கு எல்இடி பல்ப் மாட்டியிருக்கோம் சார். எல்இடி பல்ப் மாட்டி உங்களுக்கு தான் கண்ணு பாருங்கள், குழுக்குழுன்னு இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே எரிச்சலே இருக்காது பாருங்கள். இது வந்து வெளிச்சத்தை வந்து விரிவுபடுத்தி காமிக்கும் சார். உங்களுக்கு வெளிச்சத்தை விரிவுபடுத்தி காமிக்கக்கூடிய லென்ஸ் இது. ஆனால் இது வந்து நல்ல வெயிட்டான கிளாஸ். ஆமாம் சார். நல்லா தூக்கி பாருங்களேன், எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பாருங்களேன். வெயிட் இருக்கும். வெயிட் தூக்கி பாருங்கள், எவ்வளோ வெயிட் இருக்கும் தூக்கி பாருங்கள். ஆமாம் ஆமாம். சரி சரி சரி. இது தொங்க இது வந்து அந்த வெயிட்டான செயின் இருக்குது. ஆமாம் சார். இது கண்ணாடி ஓடு சார். கண்ணாடி ஓ மேலே கண்ணாடி ஓடு. அந்த காலத்தில் ஓடுகள் இருக்குது. ஓடு கண்ணாடி ஓடு. இது ஜெர்மன் ஓடு சார். இது அப்படியா? இப்போ வந்து மேலே அப்படியே வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். நல்ல வெளிச்சம். இப்போ இன்றைக்குமே வந்து வெளிச்சத்துக்கு வச்சுக்கலாம் சார். குடம்பாங்க அது பேர். அது கோலக்குடம். கோலக்குடமா? ஆமாம். என்னென்ன பித்தளையா? அது பித்தளை சார். இது இவ்வளோ ஆர்ட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆர்ட் இருக்குங்க பாருங்கள். உள்ளே ஆர்ட் இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக வேலைப்பாடு ஆர்ட் குடங்கள் இது பூராமே. சரி சரி. இது வந்து நல்லா இப்போ க்ளீன் பண்ணால் நல்ல பழம் நல்லா அருமையாக இருக்கும் சார். பீரோ. என்னண்ணே? பர்மா தேக்கு பீரோ. அப்படியா? ஆமாம், சிங்கிள் டோர். இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. நல்லா இருக்கும் சார், அருமையாக இருக்கும் சார். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி வரும். கீழே ஜப்பான் கல்லில் வந்து பீரோ கண்ணாடி மட்டும் போடணும். நல்லா அருமையான பீரோ. கண்ணாடி வைக்கணும் சார். சூப்பர். இதெல்லாம் ரேட்டு கம்மியான ரேட்டு தான் சார். இது பூராமே என்ன சார் வரும்? இது 15 ரூபா வரும் சார். 15 ரூபாய்க்கு? ஆமாம். இது இப்படியே எங்கிட்ட பாருங்களேன், அப்படியே பாருங்கள். இது ஃபைல் பாக்ஸ் சார், லெட்டர் பாக்ஸு. இது 50 ஊருக்கு உண்டான ட்ராவு. இப்போ இது போஸ்ட் ஆஃபீஸ் அந்த காலத்தில் ஏலத்தில் எடுத்தது. இது 50 ஊருக்கு சார். இப்போ 50 ஊருக்கு 50 ட்ராவ் இருக்கும். அந்த மாதிரி வருது சார். ரொம்ப அருமையான பாக்ஸ் சார். பர்மா தேக்கு சார். இப்போ வந்து கொரியர் சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். அது கொரியர் சர்வீஸில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது இப்போ வந்து லெட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சார். இப்போ லெட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். ஃபைல் பாக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க கம்பெனிகளில். இல்லைன்னா வந்து கொரியர் சர்வீஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். அந்தந்த ஊருக்கு அதை போட்டு வைக்கலாம். ஆமாம் சார். இது பாருங்கள் சார். இது வந்து குதிரை கட்டை சார். இது இப்படி வைக்கிறோம் சார். நிலைக்கு வைக்கிறோம் சார். இப்படி வைக்கிறோம் சார். நிலைக்கு எப்படி வைக்கிறோம்? ஆமாம், நிலைக்கு சைடில் வைக்கிறது. வீடுகளுக்கு தலைவாசலுக்கு முன்னாடி வைக்கலாம். சூப்பர். இது நான் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன். அழகாக இருக்கா? ஆமாம், நல்லா அருமையாக இருக்குது சார். நல்லா நேர்த்தியாக இருக்குது. அந்த ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஜோடி 25 ரூபா வரும் சார். ஜோடி 2 பக்கம் வச்சு 2 பக்கம் ஆமாம் 25 ரூபா வரும். அந்த இது அந்த அளவுக்கு அந்த உட்டு வந்து காஸ்ட்டு. ஆமாம் சார். பர்மா தேக்கு சார். பர்மா தேக்கு சார். இது அந்த காலத்தில் வந்து நிலைக்கு மேலே வர்ற ஆர்ச்சு ஜன்னல். நீங்கள் எவ்வளோ சர்ச்சுகளில் பார்த்துருப்பீங்க, பள்ளிவாசலில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வீடுகள்லையும் பார்த்துருப்பீங்க சார். இந்த வீடு அந்த எம்ஜிஆர் படம், ரஜினி படம், பழைய படம் அதெல்லாம் வந்துருக்கு. நான் பார்த்துருக்கேன். இதுவும் ஜெர்மன் கிளாஸ் சார். இது பூராமே ஜெர்மன் கண்ணாடி சார். ஃபுல்லாகவே பர்மா தேக்கில் உள்ள ஆர்ச்சு ஜன்னல் சார். இது 80s அந்த படங்கள் எல்லாம் திருப்பிங்க கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம் சார். இந்த மாதிரி வரும் சார். கண்ணாடி கலர் கண்ணாடியாக வரும் சார். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். ஆமாம், இந்த மாதிரி வந்துடும் சார். இப்போவும் கலர் கண்ணாடி வருது, வாங்கி போட்டுக்கலாம் சார். ஓகே, சூப்பர். பாருங்கள் சார். இந்த மாதிரி இவ்வளோ பீரோல் இருக்குது. ஒரு பீரோல் 2 பீரோல் காமிச்சேன் பாருங்கள். நிறைய பீரோல் இருக்குது. பீரோல் எடுத்தால் 30 பீரோல் இருக்குது சார். ஊஞ்சல் பழம் எடுத்தால் 40 ஊஞ்சல் இருக்குது. நிலக்கதவு எடுத்தால் 60 நிலக்கதவு இருக்குது சார். ஜன்னல் வந்து 100 ஜன்னல் இருக்குது சார். கதமை கழுத்தூன் எடுத்தால் 200 கழுத்தூன் இருக்குது சார். நேரில் வந்து எல்லாம் பார்க்கலாம் சார். வந்து பார்க்கலாம் சார். உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான அனைத்துமே வாங்கிக்கலாம் சார். வீட்டுக்கு நீங்கள் வீடு கட்டுறதுலேருந்து வீடு முடிக்கிற வரைக்கும் ஃபர்னிச்சர் வரைக்கும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் சார். எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் சார். நீங்கள் பாருங்கள். என்னென்ன இது கோலக்குடம் சார். கோலக்குடம் வந்து ஏற்கனவே காமிச்சேன் பார்த்தீங்களா? அது வந்து வேலைப்பாடு தெரியாமல் இருந்துச்சு. அது வேலைப்பாடு சுண்ணாம்பு லேசாக தடவி இருக்கேன். தரணும் உங்களுக்கு அந்த வேலைப்பாடு ஃபுல்லாகவே தெரியும். உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குதுன்னு தெரியும். அந்த பித்தளை வந்து நல்லா கழுவுனா தெரிஞ்சு. ஆமாம் சார். இது பாருங்கள் சார். இங்கே வாங்க. இது நிறைய இருக்குது. இது மர உரல் சார். ஆமாம், மரத்துலேயே உரல். உரல். ஆமாம். இப்போ இது யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் சார். பண்ணலாம். யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் வச்சுருக்கோம். இது 8 பட்ட டீப்பாய். டீப்பாய் பழைய காலத்து டீப்பாய். ஓகே. பழைய காலத்து கருங்காலி உலக்கை. ஆமாம், கருங்காலி. ஆமாம். நிறைய பொருட்கள் இருக்கு. ஆமாம் சார். இது பூராமே போதியல் சார். எல்லாமே இது தூணுக்கு மேலே வர போதியல் எல்லாமே.
இது எல்லாமே கீழே கல் வரும், கல்லுக்கு மேலே தூண் வரும், தூணுக்கு மேலே வந்து வட்டக்கட்ட போதியல், அதுக்கு உண்டான போதியல் செட்டு தான் எல்லாமே வாங்கிக்கலாம் சார். இங்கே பாருங்கள் ரவுண்டு டேபிள் பாருங்கள், அருமையான ரவுண்ட் டேபிள், சூப்பர் டேபிள் இருக்குது. கீழே வந்து பாருங்கள் 6 அடி ரவுண்டு, மேலே வந்து 5 அடி ரவுண்டு, கீழே மரம் மேலே வந்து. ஆமாம் சார், மரம் ரோஸ்வுட் மரம், இதெல்லாம் ரோஸ்வுட் மரம். ஆமாம். ஓகே, இப்போ பெரிய ஹால்னா இந்த செட்டப் நல்லாயிருக்கும் சார். சென்டரில் அது போட்டோம்னா. ஆமாம் சார். ஓகே, சூப்பர் சார். போதி வந்து ஒவ்வொன்றும் ஒரு டைப்பாக இருக்கும். ஆமாம் சார், பல டிசைன்கள் நீங்கள் விரும்பின விலைக்கு விரும்பின டிசைனில் வாங்கிக்கலாம் சார். ஓகே, சூப்பர். சார் இது பாருங்கள் வாத்தியார் சேர் சார், இது ரோஸ்வுட் சேர். இதில் தான் வாத்தியார் வந்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவாங்க ஆரம்பத்தில். இது வந்து சாதா சேரு. இது பிள்ளை தொட்டி பாருங்கள். இந்த பிள்ளை தொட்டி வந்து ஆரம்ப காலங்களில் குழந்தை பிறந்தவொடனே தொட்டில் செய்வாங்க, செஞ்சு இதில் தான் படுக்க வைப்பாங்க ஆரம்ப காலங்களில். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் தொட்டி ஒவ்வொரு டிசைனாக இருக்கும். இது வந்து பழைய காலத்து ஓட்டு வீடுகள் இருக்குது சார், பெரிய பங்களா வீடு சொல்லுவாங்க, மச்சி வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மச்சி வீட்டுக்கு வர்ற வாப்பாட்டு சக்கை சார் இது. வாப்பாடு சக்கை. இது வந்து நீளம் வந்து பாருங்கள், நீளம் வந்து ஒரு 15 அடி நீளத்துக்கு இருக்குது. ஒரே மரத்தில் செஞ்சது. ஆமாம், ஒரே மரத்தில் செஞ்சது, ஃபுல்லாகவே கை வேலைப்பாடு உள்ளது. இதெல்லாம் என்கிட்ட கிடைக்கும் சார், நல்லாயிருக்கும். பெரிய வாப்பாடு சக்கை. ஆமாம் சார், சூப்பர். இது அந்த காலத்து மண் குழுவை சார். இது அருமையான மண் குழுவை பாருங்கள், எப்படி இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள், 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்து இதில் வந்து மரத்தூள் வச்சுருக்கோம் சார், மரத்துக்கு வைக்கிற தூள் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் அரிசி போட்டு வைக்கலாம், பருப்பு போட்டு வைக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஆமாம், அருமையாக இருக்கும். மண் குழுவை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆமாம், தண்ணி கூட ஊற்றி வைக்கலாம். அந்த காலத்தில் யூஸ் பண்ணது இன்னைக்கு வரைக்கும். இந்த சவுண்டு பாருங்களேன், பார்த்து யூஸ் பண்ணணும். ஆனால் நல்லா இருக்கும் சார். ஓகே, சூப்பர் சார். இது மரத்தூண் சார். மரத்தூண் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, சரியான வண்ணம். அது நீங்கள் பார்த்தது வண்ணம் கம்மி, இது வண்ணம் கூட சார். இது பாருங்கள், இது அதை காரணம் பாருங்கள், வண்ணம் கம்மி பாருங்கள். இது ரேட்டு ரொம்ப கம்மியாக வரும் சார், இது டெக்கரேஷனுக்காக வைக்கிறது சார். ஆமாம், இது பாருங்கள் ரோஸ்வுட் தூண், 8 பட்டை தூண்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே இருக்குது சார், ஒவ்வொரு விதத்துலையும் நீங்கள் விரும்புகிற மாடலில் இருக்குது சார். அப்படியே உள்ளே வாங்களே, இது பாருங்கள் எவ்வளோ பெரிய தூண் இருக்குது பாருங்கள். தூண் மொத்தம் வந்து 10 அடி உயரம் வரும் சார் உங்களுக்கு, கீழே கல் தூண் போதெல்லாம் சேர்த்து. இதை மட்டும் கவர் பண்ணி வச்சுருக்கீங்க? இல்லை சார், இது பாலிஷ் பண்ணி பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன் சார். அப்படியா? ஆமாம். ஓகே, சூப்பர். தூணுக்கு கீழே வர கல் இதுதான், இந்த கல் தான் கீழே கல் வரும் சொன்னீங்களா? ஆமாம். நிலை பாருங்கள் சார். இது வந்து உள் மந்தாங்கி நிலைன்னு சொல்லுவாங்க சார். நிலை பார்த்தீங்களா, அருமையான நிலை பார்த்தீங்களா. இதில் கீழே தூண் வரும் சார், இதில் தூண் வரும், மேலே லைட் எரியும் சார். இந்த இதில் லைட் எரியும், இந்த இடத்துல எல்லாமே இருக்குது சார். 2 பக்கம் 2 தூண் வந்துடும் சார். இங்கே கீழே போதியில் வந்துடும், இந்த மாதிரி வரும் சார். இந்த தேர் பாருங்கள், ஒரு தேர் கோயில். ஆமாம், இது கோவில் நாங்கள் ஏலம் எடுக்கிறோம் சார். ஏலம் எடுத்து இந்த மாதிரி வேலை பார்த்து நாங்கள் கொடுக்குறோம் சார் மறுபடியும். இது வேணுன்னா கூட வாங்கிக்கலாம் சார். சக்கரத்தோடு இருக்குது. ஆமாம் சார், எல்லாமே இருக்குது. கரெக்டாக சுற்றுமா? எல்லாம் சுற்றும் சார். ஸ்கூலில் வைக்கிறாங்க சார், டெக்கரேஷனுக்கு கூட வைக்கிறாங்க சார். இது இப்போ அப்படியா? ஆமாம் சார், பண்ணி வைக்கிறதுக்கு வைக்கிறாங்க, நல்லாயிருக்கும் சார், யூஸாக இருக்கும் சார். 5 ஸ்டார் ஹோட்டலில் வைக்கலாம், ஸ்கூலில் வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம் சார். சூப்பர். செஞ்சது சார், இழுப்பு மரத்தில் செஞ்சது சார் தேர். பீரோ பாருங்கள் சார். பீரோ வந்து உயரம் பார்த்தீங்கன்னா, உயரம் சரியான உயரம். இவ்வளோ அகலம் எவ்வளோ உயரம் இந்த மாதிரி பீரோலாம் கிடைக்கும் எங்ககிட்ட. அப்பா உங்களை எடுத்தால் தான் இப்போ உயரம் தெரியுது. அப்பா இங்கேருந்து எவ்வளோ உயரம்? ஆமாம். அப்பா ஸ்டூல் போட்டு தான் ஏறி உள்ளேருந்து எடுத்து இப்படி ஹாலில் வச்சுக்கலாம் சார். இது வந்து சேலை வியாபாரம், அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். இது பாருங்கள் சார், வள்ளி தெய்வானை முருகனும் ராஜநிலைன்னு சொல்லுவாங்க. இது நிலக்கதை பாருங்கள், எவ்வளோ பெரிய நிலக்கதாக இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள், சாவி பாருங்கள், எவ்வளோ பெரிய சாவி இருக்குன்னு பாருங்கள். ஆமாம், ஃபுல் கண்டிஷனில் இருக்குது சார். ஃபுல்லாக பெயிண்டாக இருக்கிறப்ப பெயிண்ட் அப்புறம் ரிமூவ் பண்ணியிருக்கோம் சார். பழைய பெயிண்ட் அப்புறம் பாலிஷ் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கோம். பழசு சார், பழசு. பழசு 100 வருஷம் பழசு. 100 வருஷம் பழசு பெயிண்ட் ரிமூவ் பண்ணோன்னே அப்படி ஆகிடும். ஆமாம் சார். சாவி பார்த்தீங்களா சார், எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். சரியான நீளம். இது குமிழ்லாம் எப்படி சார் பளபளன்னு இருக்குது சார்? பழைய குமிழ் டேமேஜ் ஆனது மாற்றிருக்கோம் சார். இப்போ புது குமிழ் போட்டிருக்கோம் சார். ஓகே, இதை பாருங்கள் சார், இந்த கண்டிஷன் தான் நிலை வரும். இப்படி வர நிலக்கதை வந்து நாங்கள் இந்த மாதிரி மாற்றிருக்கோம் சார்.
இது பெயிண்டோட இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பெயிண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி. ஆமாம், இதே பாருங்கள் பெயிண்ட் ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கோம், பாதி வச்சுருக்கோம் பாருங்கள். ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பெயிண்ட்டு. இது எப்படி இருக்கும் பாருங்கள் சார். இந்த நிலக்கதவு பாருங்கள் சார், ஒரு வித்தியாசமான நிலக்கதவு சார். ராஜா லைஃப் பாருங்கள். ரெண்டு பக்கம் சிங்கம் இருக்குது பாருங்கள். சிங்கத்துக்கு கீழே கிளி இருக்குது பாருங்கள். இது வந்து கும்பம் இருக்குது பாருங்கள். இது மேலே சிவன் இருக்கார் பாருங்கள். இது வந்து திருவண்ணாமலை சைட்லேருந்து வர்றது தான் சார். நல்லா அருமையான நிலக்கதவு. இந்த மாதிரி நிலக்கதவு கிடைக்காது சார். 100ல் 1 கிடைக்கும் சார். ஆமாம் சார். உயரம் இருக்குது பாருங்கள் நிலக்கதவு. சரியான உயரம் சார். நல்ல வேலைப்பாடு, அருமையான வேலைப்பாடு சார். ஒரு அற்புதமான பொருள் சார் இது. ஃபுல் செட்டு அப்படியே கொடுத்துருவீங்க? ஆமாம் சார். சார் இந்த மாதிரி நிலக்கதவு வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி இந்த கண்டிஷன் பாலிஷ் பண்ணி நம்ம கொடுப்போம் சார். இதுக்கு தனி சார்ஜ் சார். பாலிஷுக்கு தனி சார்ஜ் இல்லை. நீங்களே வந்து கொண்டு போகிற வாங்குறவங்க நீங்களே வந்து இந்த மாதிரி அங்கே வச்சு கூட பாலிஷ் பண்ணிக்கிறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் லோக்கல் பாலிஷரை வச்சு பண்ணிக்கிறலாம். இப்போ நீங்கள் இருக்கிற கண்டிஷன் அப்படியே கொடுத்துருங்க. நான் இருக்கிற கண்டிஷன் கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணி தர சொன்னால் பண்ணி கொடுப்போம் சார். இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கீங்களா? இது பூரா சேல்ஸ் ஆயிடுச்சு சார். ஆமாம் சார். அப்படியே வந்து ஆமாம், இந்த கண்டிஷன் உள்ள நிலக்கதவு இந்த மாதிரி ஆயிருக்கு. பார்த்துக்குங்க ஒரு பார்வை. ஓகே. இது அப்படியே டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு அனுப்பிடுங்க. ஆமாம் சார். இது பாருங்கள், இது பெயிண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நிலக்கதவு. பின்னாடி இருக்கு பாருங்கள். பின்னாடி ஒரு நிலக்கதவு இருக்கும் பாருங்கள். சூப்பர். இது எல்லாமே நிலக்கதவு சார். 100 நிலக்கதவு இருக்குது சார் என்கிட்ட. இந்த மாதிரி கதவுல வச்சு இப்போ வந்து வீடுகள் வந்து கட்டுறாங்க சார். பழமையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. பழசு ஐதீகப்படி கட்டுறாங்க சார். இது பாருங்கள், கஜலட்சுமி நிலை உள்ள கதவு. கஜலட்சுமி கதவு. ஆமாம். சூப்பர். இது யாழி பேனல் போட்ட கதவு. பாலம் நிலை. இதெல்லாம் சோல்ட் அவுட்டு. இல்லை சார், இது அது விற்கல சார். அது இருக்குது. ஆமாம். இது பின்னாடி நிலக்கதவு நிறையா இருக்குது சார். நிறைய வரிசையாக இருக்குது, ஆனால் எடுக்க முடியாது. ஆமாம் சார். கஸ்டமர் வந்தால் எடுத்து காமிச்சிடலாம் சார். நிறைய இருக்குது. ஆமாம் சார். நேரில் வந்தால் பார்க்கலாம். ஆமாம் சார். இது பாருங்களேன், பின்னாடி ஒரு உள் மந்தாங்கி நிலை ஒன்று இருக்கும் பாருங்களேன். உள்மந்தாங்கி நிலை. ஆமாம், இது பாருங்களேன். அந்த 3வதா? ஆமாம், 3வது. முன்னாடி வெறும் சட்டம் மட்டும் இருக்குது. அதை பாருங்கள் சார். இது வந்து உள்மந்தாங்கி நிலை. ஆமாம் சார். சூப்பர். இது மாதிரி நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் சார். வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம். இது பாக்ஸ் டைப் நிலைக்கதவு சார். இது இளையாங்குடி மாடல் சார் நிலக்கதவு. ஓகே. இங்கே பாருங்கள் சார், இது பெட்ரூம் நிலைக்கதவு நாங்களே செய்கிறோம் சார். பழைய மரத்தை வாங்கி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சார். ஆமாம். இது 7க்கு 3 சார். இப்போ 7க்கு 3 தான் கேட்குறாங்க. அதனால் 7க்கு 3 நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஹைட்டாக இருக்கு. ஆமாம் சார். இது பாருங்கள் சார், இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து பெட்ரூம் டோராக யூஸ் பண்ணுறது. இப்போ இதுவே தலைவாசல் டோராக யூஸ் பண்ணுறாங்க சார். இது பாருங்கள், பச்சை பலா போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. கெஜரிச்சி பலா போட்டு. இது வந்து இப்போ நீங்கள் பண்ணதா? இப்போ நாங்கள் பண்ணோம் சார். இது நாங்கள் இப்போ பண்ணது நிலக்கதவு பழசு. இந்த மாதிரி மேலே கண்ணாடி வரும். கண்ணாடி நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் சார். சூப்பர்ங்க. இதாவது பாருங்கள் சார், பூராமே நிறையா இருக்குது சார். இந்த மாதிரி நிலக்கதவு ஃபுல்லாக பெட்ரூம் டோர் நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே பார்க்கலாம் சார். நீங்கள் இப்போ நீங்கள் புதுசாக கூட பண்ணி கொடுப்போம் சார். இந்த அப்படியே இதை பாருங்கள் சார், இந்த பாக்ஸ் டைப் நிலக்கதவு பாருங்கள். அப்படியே ஒன்றா பார்த்துக்கிட்டே வாங்க. ஆமாம். ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது. ஆமாம். இல்லை பச்சை கலரில் ஒன்று இருக்குது. ஆமாம். நுழைய முடியாது. ஆமாம். இந்த இங்கே அப்படியே வெளியே வாங்க. இந்த இதை பாருங்கள், இந்த நிலக்கதவு பாருங்கள். பக்கத்தில் பாக்ஸ் டைப் நிலக்கதவு பாருங்கள். ஆமாம். பாருங்கள் சார், ஒவ்வொரு நிலக்கதவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒவ்வொரு அமைப்பாக இருக்கும் சார். ஓகே. இது என்ன ஸ்பெஷல்? இது வந்து உங்களுக்கு கெஜலட்சுமி நிலைக்கதவு சார். நல்ல உயரமான நிலக்கதவு சார். இது கெஜலட்சுமி அது பழசு தான் இல்லையா? பழசு தான் சார், பழசு தான். இது செட்டப் பண்ணலாம் நம்ம பழசு. ஆமாம். ஆனால் அது செம்ம ஹைட்டாக இருக்குது. ஆமாம். இதெல்லாம் எனக்கு இடைக்கையும் கட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சார்.
அப்படியே இது இரும்பாண்ணே இது? இரும்பு மரம், இது மண்ணும் இரும்பும் கலந்தது. அப்படியா? தூக்கி காட்டுங்க. அது பேர் ஒழுகுராய். ஒழுகுராய் அப்படியே தூக்கலாம். ஆமாம். இது இப்படி வைக்கிறது. ஆமாம் சார், இப்படி வைக்கிறது சார். மேலே வந்து ஒரு மரக்கட்டை வந்துடும் சார், கீழே மரக்கட்டை வந்துடும். ஓகே. இது நீ போட்டுக்கலாம். அது பால்கனிக்கு போட்டுக்கலாம். பால்கனி? ஆமாம். பால்கனி சின்ன சின்ன பில்லராக இருக்கும். ஆமாம் ஆமாம், அதுக்கு பதிலாக போட்டுக்கலாம். ஆமாம். காம்பவுண்ட் வால் கேட் சார். இது கீழே பார்த்தீங்கன்னா நிலக்கதவு. அதே மாதிரி இப்போ என்னுடைய வீட்டுக்கு நான் செக் பண்ணியிருக்கேன். என்னுடைய சொந்த வீட்டு, எனக்கு வீட்டுக்கு சொந்தத்துக்கு செக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நிலம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதோட நிலம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு பேனலாக வந்து பார்த்து ஒரு பச்சை பழம் வச்சு செக் பண்ணியிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், கீழே வந்து ஃப்ளோர் இருக்கும், மேலே வந்து பூ இருக்கும், மேலே அம்மா வந்து கெஜரிச்சி அம்மா உட்காந்துருப்பாங்க. ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு அண்ணன் இருக்கும், ரெண்டு பக்கம் ரெண்டு கண்ணாடி ஒரு மிரர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ராஜ நிலையாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சின்ன நிலை வாங்கி கூட பெரிய நிலையாக செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி தருவீங்களா? செக் பண்ணிக்கலாம் சார். அது ஒன்றும் பெரிய விஷயம்ல சார், செக் பண்ணிக்கலாம். ஆமாம். இந்த மாதிரி ராஜ நிலை வேண்டிய மாதிரி பெரிய அளவில் ஆமாம் செக் பண்ணிக்கலாம். சின்ன நிலையாக வாங்கி கூட நீங்கள் பெரிய நிலையாக செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பொருளாதாரத்தை தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சார். இது பிரம்மாண்டமாக பண்ணிக்கலாம். ஆமாம். இது பாருங்கள், இது செஸ்ஸாப் ட்ராயர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் துணிமணி வச்சுருந்தது. ஆமாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். இது அந்த காலத்தில் பர்மா பீஸ். இது பர்மாலேருந்து வந்தது. இது மேலே புக் கேஸு, கீழே வந்து செஸ்ஸாப் ட்ராயர் துணிமணி வச்சுக்கிறது, மேலே புக்ஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி டைப்பு. இது 35 ரூபா வரும் சார். ஆமாம். இது பாருங்கள், இது வந்து சாய்மான சேரு. இதில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதுகு வலிலாம் போயிடும் உங்களுக்கு. ஆமாம். நீங்கள் பண்ணதா? இது பழசு தான். பழசு பார்த்து நாங்கள் செஞ்சது. பழசு பார்த்து நீங்கள் செஞ்சது? ஆமாம். ஓகே. இது பாருங்கள், ரைட்டிங் டெஸ்க்கு. இது ரைட்டிங் டெஸ்க்கு சார். பாருங்கள், இது உட்காந்துக்கலாம், உட்காந்து எழுதுறதுக்கும் வச்சுக்கலாம். இது இப்போ உழுகுறவுடைய இது. ஆமாம். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கார்டன் பெஞ்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டிங் டெஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இது ஆஃபீஸ் டேபிள் பாருங்கள், எவ்வளோ அருமையான டேபிள். பெரிய டேபிள். முன்னாடிலாம் பெரிய பெரிய டேபிள் தான். ஆமாம். இது சின்ன டேபிள். சரி. இது பாருங்கள், அருமையான ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது அகப்பு கூடு. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அகப்பு கூடு இந்த காலத்தில் யூஸ் பண்ணது. அந்த காலத்தில் அகப்பையை யூஸ் பண்ணி இப்போ கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இது யானை தலை பாருங்கள், 2 யானை தலை. ஆமாம். மேலே வந்து உங்களுக்கு வந்து நிலக்கதவுக்கு மேலே மாட்டிக்கலாம், 2 சைடு மாட்டிக்கலாம், இல்லை சென்டரில் மாட்டலாம். நல்லாயிருக்கும். யானை தலை வந்து நம்ம வீட்டில் வந்து மாட்டுறது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லது. டீபாய் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது, இம்போர்ட் ஆகி. பூரா பிராஸ் எல்லாமே பித்தளை. இது சாய்மான ஊஞ்சல். ஆமாம். இது சாய்மான ஊஞ்சல். பண்ணலாம் சார். ஆனால் ரொம்ப வெயிட் இருக்குங்க சார். இது அந்த காலத்து விளக்கு. அந்த காலத்து விளக்கு. ஆமாம். அந்த காலத்து விளக்கு, செயின் விளக்கு. கோவில்களில் வச்சுருந்து வீடுகளில் வைக்கிறது சார். பழைய காலத்து பொருட்களை பாருங்கள். மரப்பாச்சி கட்டை. இது பாருங்கள், சிவன். ஸோ அந்த காலத்தில் எல்லாமே பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே. இது எல்லாமே சூப்பர்ண்ணே. ஒன்றா பாருங்கள், எல்லாமே. இது கத்தி இருக்குது, அந்த காலத்தை வளைஞ்ச கத்தி. இது கதவுல வைக்கிற பார்வை சில் சார். இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். இது வந்து இதுண்ணே கதவுல அந்த கதவுல சாவி துவாரத்துக்கு பார்வை சில் இது பேர். ஓகே. ஸோ இந்த வித்தியாசமாக இருக்குது. ஆமாம். இந்த வேலைப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் அந்த அவங்க செதுக்குனது. ஆமாம். விநாயகர் ரொம்ப துல்லியமாக இருக்குது, மரத்தில் பண்ணது. இதுபுறம் பாருங்கள். இது என்ன ஆக்கடா? குடமளம். இது வந்து குழு வைக்கிற ஜாமான் சார். குழு வைக்கிறது அந்த காலத்தில் வச்சு. ஆமாம். இது பாருங்கள், அரிசி போட்டு வைக்கிற ஒரு பானை, அரிசி பானை. இது அரிசி பானை. ஆமாம். இது ஸ்டிக்கு, வாக்கிங் ஸ்டிக்கு. இது பாருங்கள், இது சாய்மான ஊஞ்சல். இது ஊஞ்சல், சாய்மான ஊஞ்சல். இது டெக்கரேஷனுடைய பொருள், டெக்கரேஷன் பொருள். இது வாழைப்பூ சார். வாழைப்பூ கட்டை.
இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வாழைப்பூ கட்டை. ஆமாம். இது டீப்பாய் பாருங்கள். இது என்னது? டீப்பாய். சின்ன டீப்பாய். பழைய காலத்து முக்காலி. முக்காலி. ஓகே. திவான் காட். இது வந்து கட்டில். திவான் காட். ஆமாம். அப்படியே வளைஞ்சிருந்தா. ஆமாம். இது விருதுநகர் சோபா. விருதுநகர் சோபா. ஆமாம். ஓகே. யானை, பழைய காலத்து யானைகள். பழைய காலத்து யானைகள். சூப்பராக இருக்குது எல்லாமே. இது திவான் சோபா. அது திவான் காட்டு, இது திவான் சோபா. திவான் சோபா. இது பழைய காலத்து ரேடியோ. இந்த ரேடியோ பாடுமா? இந்த ரேடியோ வந்து சின்ன மைனர் மிஸ்டேக் இருக்குது, வேலை பார்த்தா பாடும். இல்லைன்னா அது ஷோகேஸுக்கு வச்சுக்கலாம். ஷோகேஸுக்கு தான். ஓகே. சினிமா ஷூட்டிங்காரங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம், அவங்க சரி பண்ணிடுறாங்க. இது அந்த காலத்துடைய பித்தளை பொருள். ஒரே மரத்தில் தோன்றின மரவை. பழைய காலத்து பிட்டுக்கொலா. அந்த காலத்தில். ஆமாம். இது பாருங்கள், நிலைக்கு வைக்கிற குதிரை கட்டை. நிலைக்கு வைக்கிற குதிரை கட்டை. ஆமாம். ஓகே. மதுரை வீரன் உட்கார்ந்துருப்பாரு. இது பாருங்கள், யாழி பல்லாங்குழி. வாவ், சூப்பர். ஓகே. புரசு மரத்தில் உள்ள ரவுண்டு டீப்பாய். ரவுண்டு டீப்பாய். ஆமாம். இது செஸ் போர்டு. செஸ் போர்டு. ஓகே. ஃபோன் இருக்குது, டெலிஃபோன். பழைய காலத்து ஃபோன், டெலிஃபோன். பழைய காலத்து மரத்தட்டு. அப்படியே அது இதெல்லாம் இந்த யானை தலை. அப்புறம் இது பாரு, சொம்பு, செம சொம்பு இருக்குது ஒன்று. இட்லி குண்டா. எடுங்க பார்ப்போம். அது இட்லி குண்டா. இப்போ சமைச்சு சாப்பிடலாமா? சாப்பிட்லாம் சார். இப்போ சமைச்சு இப்போ ரெடி பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்லி குண்டா. ஆமாம். இதெல்லாம் விலைக்கு இருக்குல்ல? விலைக்கு இருக்குது சார். இது இது என்னது? இது கால் வச்ச செம்பு. ஓ, இது நாட்டாமல் கொண்டு வருவார்ல, அதுவா? ஆமாம். இது பாருங்கள், மரத்தட்டு. பழசா புதுசா? பழசு சார், பர்மா தட்டு. நம்ம புதுசாக இருக்கே பார்க்க. இது பெயிண்டிங் இன்னும் போகாமல் எப்படி வச்சுருக்காங்க சார். இங்கே ஒரு பானை இருக்குது. என்ன பானைங்க அது? இது உருளி சார். உருளியா? ஆமாம். தூக்கி பாருங்க, எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பாருங்க. தூக்க முடியாது போல இருக்கு. இதுதான் பொங்க பானைம்பாங்க அந்த காலத்தில். எவ்வளோ வெயிட் இது? ஆமாம். எவ்வளோ வெயிட்? அம்மா, உருளி 4.5 கிலோ இருக்குது சார். அதில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க? பொங்க வச்சுருக்காங்க சார். பொங்க பானை சார். அந்த காலத்து ஆமாம் சார், அந்த காலத்து பொங்க பானை தான் சார். ஒன்றுமே ஆயிரும் சார். சலன் ஆயிரும். பேர் முறியும்பாங்க, பேர் வெங்கல பானையும்பாங்க சார். வெங்கல பானைன்றது சீக்கிரம் வந்து ஹீட் ஆயிரும் சார். ஓகே ஓகே. இது வந்து களிம்பு வாடை வராது சார். ஆமாம். இது ஒரே வார்த்தை சார். இப்போ பாருங்க, சவுண்டு கேட்கும் பாருங்க, மணி மாதிரி சவுண்டு கேட்கும் பாருங்க. ஓஹோ, ஓகே. லெட்டர் பாக்ஸ், வீடுகளில் வைக்கிறது லெட்டர் பாக்ஸ். சூப்பர். இது ஹார்மோனி பெட்டி. ஹார்மோனி பெட்டி, பழைய பெட்டி. ஆமாம். இது குடம் பாருங்கள், பழைய குடம் வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம். இது டீப்பாய் பாருங்கள், மடக்கு டீப்பாய் பாருங்கள். டீப்பாய், மடக்கு டீப்பாய். இந்த பாருங்கள், இந்த டீப்பாய் வந்து இப்படி வச்சுக்கலாம். இது மடக்கிக்கலாம், இது இப்படி நிமித்தி வச்சுக்கலாம். இப்படி ரவுண்ட் ஆயிரும். ஆமாம், ரவுண்ட் ஆயிரும். ஓகே. ரவுண்டு டீப்பாய். ஓகே. ஜுவல் பாக்ஸ் அந்த காலத்தில் மரத்துலையா கொடுத்துருக்காங்க? ஆமாம். நகை வைக்கும்போது நகை நீங்கள் வாங்கினீங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ யாரும் இந்த மாதிரி தர்றதில்ல. ஓ, முன்னாடி காலத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் கொடுத்தாங்க, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி. ஓன் பண்ணுங்க பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா இதாக இருக்கு. அந்த காலத்தில் பாருங்கள், மரத்தில் தேக்கு மரத்தில் செஞ்சு கொடுத்துருக்காங்க சார். ஓகே. இது என்ன டப்பா? இது அரிசி பானை சார். அரிசி பானை அது. ஆமாம். சூப்பர்ங்க. மூடி வச்சுக்கலாம்ல? ஆமாம். தண்ணி ஊற்றினா கூட ஒழுகாது சார். அவ்வளோ அருமையாக இருக்கும். செட்டிநாட்டு நடவண்டி. நடவண்டி. செட்டிநாட்டு நடவண்டி. அந்த காலத்து குழந்தைங்க இதில் தான் யூஸ் பண்ணாங்க. காமதேனு பேனல். இந்த பேனல் காமதேனு பேனல். வற்றாத நீர் ஊற்று மாதிரி வந்துட்டு இருக்கும் சார். வீடுகள் வந்து செழிப்பாக இருக்கும் சார் இந்த மாதிரி வச்சோம்னா. ஓகே சார். பாருங்கள், மடக்கு டீப்பாய். நீங்கள் அப்படியே பார்த்தீங்களா, ரவுண்ட் டீப்பாய், மடக்கு டீப்பாய். ஓகே. திறந்தா ரவுண்டு ஆயிரும். இதில் எவ்வளோ வரும்? இது 8000 வரும் சார்.
ஆமாம் சார். இந்த மாதிரி நீங்கள் பிக்னிக் போகும்போது இதில் காரில் கொண்டு போகலாம் சார். காரில் கொண்டு போகலாம். நீங்கள் அப்படியே மறுபடியும் மடக்கி வச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வராங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே மடக்கி சாப்பாடு கொடுத்துட்டு மறுபடியும் மடக்கி வச்சுக்கலாம். ஆமாம். இது பாருங்கள், சோஃபா செட்டு பாருங்கள். இது அருமையான வந்து ஊஞ்சல் வந்து சாய்மான ஊஞ்சல். இது கட்டில் ஐட்டம் பாருங்கள். உயரம் வந்து ஒரு 6.5 6 கட்டில், பிக் சைஸ் கட்டில். அப்படியே வாங்க. இது ரோலிங் புக்கேஸ். ஆமாம், அந்த காலத்து நூலகத்தில் கூட இருக்கும். ரோலிங் புக்கேஸ் ஸ்கூலில் இருக்கும், வக்கீல் ஆஃபீஸில் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும். நான் வேலை பார்த்த வக்கீல் ஆஃபீஸ்லேயே இருந்துச்சு இது. ஓகே. இது பாருங்க, ட்ரே இழுத்துக்கிட்டே போயிடலாம். ட்ரே ஆமாம் ஆமாம், சக்கரத்தோடு இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கூட வச்சுருந்தது அந்த காலத்தில். இப்போ நம்ம வீடுகளில் வைக்கலாம், வச்சுக்கலாம். பெட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம். பெட் டேபிள்னு சொல்லலாம். பாத்தியார் சேர். ஆமாம், இது நம்ம செஞ்சது சார். செஞ்சது பழைய காலத்து மாடலே பார்த்து செஞ்சுருக்கு. இது சிங்கிள் சோபா. ஆமாம், சோபாவே சிங்கிள். ஆமாம், இந்த சைடு வாங்க பார்ப்போம். இந்த சைஸில் இருக்குது. ஆமாம், சிங்கிள் சோபா. இது வந்து ஒரு 2 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர் சோஃபா செட்டு. இது வந்து வயர் பின்னிக்கலாம். ஆமாம் சார். பாருங்கள், கைப்பிடி செவருக்கு பாருங்கள், உட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். கைப்பிடி, மர கைப்பிடி. செவர் வந்து நார்மல் செவர். நார்மல் செவர் தான். நார்மல் செவர் தான் இந்த மாதிரி கைப்பிடி வச்சுக்கலாம் சார், நல்லாயிருக்கும். பழைய காலத்து சதுர கம்பி ஜன்னல். இது வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது பழைய 60 வருஷம் நிலக்கதவு. ஆமாம், 60 வருஷம். இது 60 வருஷத்துடைய ஜன்னல். சதுர கம்பி ஜன்னல், சதுர கிராதி ஜன்னல். இப்போ ஜன்னல் கம்பி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாமே இருக்கு சார். இது வந்து பர்மா தேக்குள் நிலக்கதவு. ஆமாம், நார்மல் நிலக்கதவு. பெட்ரூம் போட்டுக்கலாம் சார். இந்த மாதிரி போட்டு எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான் சார். பில்டிங் குறைக்கிறது வர்றது. ஓகே. இப்போ நம்ம பெரிய பிரம்மாண்டமான கதவை தவிர கிடைக்கும். நார்மல் நிலக்கதவும் கிடைக்கும். அப்போ அதுக்கு எவ்வளோ போய் கூட வச்சுருக்கீங்க? ஆமாம் சார், வந்து பாருங்க, நிறைய இருக்கு. ஆமாம், கடைக்கு வந்தால் பார்க்கலாம் சார். வந்து நிறைய இருக்குது, வந்து பார்க்கலாம் சார். இது பாருங்க, ஜன்னல். இது உருட்டு கம்பி ஜன்னல். உருட்டு கம்பி ஜன்னல். ஆமாம், உருட்டு கம்பி ஜன்னல் வந்து இந்த மாதிரி கம்பி வரும் உங்களுக்கு. நேர் கம்பி வராமல் உருட்டு கம்பியாக வரும். அப்படியே வாங்கி போடலாம் சார். ஓகே. இங்கே வாங்க பாருங்க. இது நெட்டு கம்பி ஜன்னல். ஓகே. ஆமாம், இது சதுர கம்பி ஜன்னல். ஆமாம், இது வந்து லேட்டஸ்ட் ஜன்னல். ஆமாம். ஓகே, சூப்பர்ண்ணே. இங்கே வாங்க. இது அச்சு கிராதி. ஆமாம், அச்சு கிராதி ஜன்னல். ஆமாம், இதெல்லாம் பழைய காலத்து ஜன்னல். இது வந்து ஆரம்ப காலத்தில் வெல்டே வராது, ரிவீட்டில் போட்டிருப்பாங்க. அதுதான் அச்சு கிராதின்னு சொல்லி சொல்கிறது. இது பாருங்கள், சதுர கம்பி ஜன்னல்லே வந்து இது வந்து படுக்கை வசம். நீளமாக இருக்கும். ஆமாம், படுக்கை கிச்சனுக்கு வைக்கலாம். ஆமாம் ஆமாம், இது கிச்சன் ஜன்னல். இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய கிடைக்கும், எல்லாமே நிறைய வச்சுருக்கீங்க. ஆமாம், உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு தகுந்த மணிக்கு நான் கொடுப்பேன் உங்களுக்கு. எல்லா ஜன்னலும், நிலை கதவு, ஜன்னல், கல்தூண், மரத்தூண் எல்லாமே கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது எல்லாம்? சார் வணக்கம் சார். இங்கே ஃபுல்லாகவே கல்தூண் சார். கல்தூண் செட்டிநாடு கல்தூண் சார். இது செட்டிநாடு கல்தூண் ஃபுல்லாகவே. செட்டிநாடு ஊரில் ஃபுல்லாகவே இந்த கல்தூண் நாகப்பந்தம் கல்தூண் சொல்லுவாங்க. நாகப்பந்தம் உருட்டு தூண் இந்த மாதிரி வரும் சார் உங்களுக்கு ஃபுல்லாகவே. செட்டிநாடு உள்ள எல்லாம் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே தாவாரத்தில் வைக்கிறது சார். தாவாரத்தில் வைக்கலாம், என்ட்ரன்ஸில் வைக்கலாம் சார். நம்ம எப்படி போட்டிக்க வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்களே சார். இப்போ போட்டிக்க வீட்டுக்கு தொட்டி கட்டின வீடுன்னு சொல்லுவாங்க சார். தொட்டி கட்டின வீட்டுக்கு இதுதான் சார் வைப்பாங்க. இதில் நிறைய டிசைன்ஸ் கூட இருக்குது. ஆமாம் சார். இது வந்து கொஞ்சம் சார், இது வந்து ரவுண்டு தூண் சார். ரவுண்டு தூண். இது நாகப்பந்தம் கல் தூண் சார். ஒரு வீட்டுக்கு வந்து 4 தூண் 8 தூண் இந்த மாதிரி வைப்பாங்க சார். கீழே தூணுக்கு மேலே வட்டக்கட்டை வந்துடும் சார். வட்டக்கட்டைக்கு மேலே போதியில் வரும். போதி இல்லைன்னா போதியில் நமக்கு வேணாம்னா கல்லே வைக்கலாம். அதில் இது வந்து வீட்டுக்கு வெளியே தாவாரத்தில் வைக்கிறது ஃபுல்லாகவே. வீட்டுக்குள்ளே வைக்கிறது மரத்தூண், வீட்டுக்கு வெளியே வைக்கிறது கல் தூண். ரவுண்டு கல் தூண். இது வந்து கீக்கல்லும் மேற்கல்லும் அட்டாச்சு.
ஓ, இந்த இது வந்து பேஸ் இருக்கு. ஆமாம், இது வந்து ஒரே கல்லில் வந்து செஞ்சது. இந்த கல்லும் அட்டாச் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி கல்லுக்கு வந்து இந்த இருக்கு பாருங்க, பெரிய பெரிய கல்லாக வருது பாருங்க, தூக்கி வைக்கிற மணிக்கு வரும். அதாவது வந்து இந்த மேலே கீழே வந்து ரவுண்டாக இருக்கிறதுக்கு வந்து தனியாக அது வந்துடும். ஆமாம், தனியாக வந்துடும். அது தனி கல், இது செட் ஒரே கல்லில் செஞ்சது. ஒரே கல்லில் செஞ்சது. ஆமாம். ஓகே. இது தனித்தனின்னா அந்த இங்கே இருக்கு பாருங்கள், அது ஃபுல்லாகவே வரும் பாருங்க. இந்த இதுக்கு ரவுண்டு கல்லாக வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ரவுண்டு கல் பூரா ரவுண்டு தூணுக்கு வர்றது. இப்போ வந்து இதுக்கு மேலேயே அதை வச்சுருவீங்களா? மேலே வச்சிடும். மேலேயும் வைப்போம், கீழே வைப்போம். வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது? அப்படியே மேலே வந்து அப்படியே வீடு பில்டிங் கட்டிடலாம். அப்படியா? ஆமாம். ஓகே. அப்படியே பில்டிங் கட்டிடலாம். பில்டிங் மேலே இருக்கும். இப்போ இது வந்து விலை சொல்லுங்கண்ணே, இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு தூண் வந்து எவ்வளோ இருக்கும் விலை? ஒரு தூண் 7000 ரூபா வரும் சார். நான் கல் தூண் 7000 ரூபா வரும். இந்த தூண் வந்து ஒவ்வொரு தூண் ஒவ்வொரு ரேட்டு வரும். இது வந்து நீங்கள் வந்து விலை வரிசை வந்து நீங்கள் ஃபோனில் தெரிஞ்சுக்கங்க, வந்து பாருங்கள், தேவைக்கு பாருங்கள், பார்த்து எடுத்துக்கங்க சார். ஃபோன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது என்ன எதுக்கு வேணுமோ அதுக்கான ரேட். ஆமாம், ஒவ்வொரு அடியளவு மாறும். அடியளவு மாறும்போது தூண்டுடைய ரேட்டு மாறிடும். சரி. இவ்வளோ பொருட்கள் கூட நம்மகிட்ட இருக்குது. இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைனாலும் வாங்கி தரலாம். என்கிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் வந்து விலைவாசி பேசி வாங்கிக்கலாம் சார். நீங்கள் வந்து என் கடை வந்து எங்கே இருக்குன்னா, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எதுக்க எழுக்கிட்டாங்க சார். விரகனூர் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எதுக்க கல் தூண், மரத்தூண், நில கதவு, ஜன்னல், ஃபர்னிச்சர் ஐட்டம், பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் சார். என்கிட்ட எல்லா பொருளும் என்கிட்ட கிடைக்கும் சார். 100 வருஷம் பழசு எல்லாமே என்கிட்ட கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து விலைவாசி வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வாங்க பாருங்கள், பார்த்து விலைவாசி பார்த்து பேசி வாங்கிக்கலாம் நீங்கள்.